செப்ப மதிலுடை கோயிலுள் வாழ்பவர். செப்ப மதிலுடை கோயில் சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் போட்டெடுத்தார்களே. மதுவூர் குழலியும் மாடும் மனையும் இதுவூர் ஒழிய இதழமதேறி பொதுவூர் புறஞ்சூடு காடது நோக்கி மதுவுற வாங்கியே வைத்தகன்றார்களே. வைச்சக்கல் உற்றது கண்டு மனிதர்கள் நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதாராதேயம் பாடல் 1189 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. முதல் 2000 மாறுதல் இன்றி மனுவசமாயில் தூரது செய்யும் சுகந்த சுழியது பிறதே செய்து பிறந்திருந்தாளே. ஈரதுதான் முதல் 2000 மாறுதலின்றி மனோவசமாயலில் தூரது செய்யும் சுகந்த சுழியது பேரது செய்து பிறந்து இருந்தாளே. இதன் விளக்கமாக சரவணனையா தலத்திலிருந்து அனைத்தும் சென்று அடைகின்ற இறுதியான இடமாக இருக்கின்ற இறைவியானவர் சாதகருக்குள் இருக்கும் சகஸ்ர தலத்தின் 1000 இதழ் கொண்ட தாமரை மலரிலும் 16 கலைகளிலும் முதன்மையானவளாக வீற்றிருந்து சாதகரின் தன்மைக்கு ஏற்றபடி அவருடைய மனதை தன்வசப்படுத்தி வேறு எதிலும் அதை செல்ல விடாமல் தடுத்து காப்பாற்றி அந்த மனதை தாம் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக பேரழகுடனும் நறுமணத்துடனும் மாற்றுவது கொடுத்து அதன்படி மாறிய மனதிற்குள் புதியதாக புகுந்து வீற்றிருக்கின்றார். இதன் குறிப்புரையாக முதல் வரியில் வரும் 2000 என்பதன் பொருள் எண் கூட்டல் 2 கூட்டல் 1000 என்று பிரித்து படிக்க வேண்டும். எண் என்றால் 8. அதன் பிறகு வரும் 2ஆல் 8ஐ பெருக்கினால் 16 வரும். 16 என்பது உயிர்களின் உடலின் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கும் செயல்களை குறிப்பதாகும். இதனை பாடல் 1070 நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அப்படின்னு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு இந்த அந்த 16ங்கிறது என்ன, அந்த பாட்டு என்னங்கிறத ஒரு இதை அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். புரிதலுக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு மேதாதி ஈரட்டும் ஆகிய மெல்லியல் வேதாதி நூலில் விளங்கும் பராபரை ஆதாரம் ஆகிய ஆய்ந்த பரப்பினல் நாதாதி நாதத்து நல்லருளாளே அப்படின்னு அந்த 1070 பொழுது அந்த 16 கலைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. மேதைக்கலை, அரிகீசக்கலை, விடக்கலை, விந்துக்கலை, அர்த்தச்சந்திரன் கலை, நிரோதினி கலை, நாதக்கலை, நாதாந்தக்கலை, சக்திக்கலை, வியாபினிக்கலை, சமணக்கலை, உண்மனைக்கலை, வியோரூபிணிக்கலை, அனந்தக்கலை, அனாதைக்கலை, அனாசிரதக்கலை. இதெல்லாம் அந்த 16 கலைகளா 1070வது பாடல்ல சொல்லியிருந்தது. அதுதான் இந்த பாடல்லையும் சொல்லியிருக்காங்க. வித்யாமா வாருங்களா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரை போற்றி.
1189வது திருமந்திரம். ஈரது தான் முதல் எனிரண்டா தூரது செய்யுங் சுகந்தஞ் சுழியது பேரது செய்து பிறந்து இருந்தாளே. ஈரது இச்சொல்லின் பொருள் முடிந்த, முடிவு. சுழி இதனுடைய பொருள் இடம். சுகந்தம் அதற்கான பொருள் மனம். முதல் அது மூல முதல். எனிரெண்டு ஆயிரம் 16,000. மூலமும் முதலும் இல்லாத பராசக்தி 12,000 இதழ்களுடைய மாற்றமில்லாத அன்பர் உள்ளத்துள் சிறந்து விளங்கும் மனமிக்க சமண நிலையாகும். இதனால் உயிர்களுக்கு பேரருள் கிட்ட அன்னை உருவமும் உடலும் கொண்டு தோன்றி இருக்கிறாள். கழக வெளியீட்டில் உரையாசிரியர் உன்னதமாக விளக்கம் தந்துள்ளார். காண்போம். முடிந்த முடிவாகிய திருவருள் அம்மை முதல்வி ஆவள். அவள் இருக்கை 16,000 இதழ்களை உடையதாய், மாறுதல் இல்லாமல் அன்பர் மனத்து அடங்குவதாய் அழகிய மதி மண்டல தாமரையாகும். இதுவே சிறந்த நறுமண கமழும் விந்துவாகும். இதனால் உயிர்கட்கு பேரருள் காட்சி புலனாம். உருவுடனும் தோன்றி இருந்தனள் என்பது பொருளாகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றி வித்யாம்மா. கிருத்திகாம்மா வரணும்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் 1189. ஈரது தான் முதல் எண்ணிரண்டாயிரம் மாறுதல் இன்றி மனோவச மொழியில் தூரது செய்யும் சுகந்தச் சுழியது பேரது செய்து பிறந்திருந்தாளே அப்படின்னு சொல்றாங்க. எண்ணிரண்டாயிரம் மாறுதல் இன்றி மனோவசம் மொழியில் அப்படின்னு 12,000 மாறுதல் இன்றி மனோவசம் மொழியில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். நம்முடைய மனமானது எப்படி இருக்கிறது அப்படின்னா, மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணத்துல இருந்து இன்னொரு எண்ணம், இன்னொரு எண்ணத்துல இருந்து இன்னொரு எண்ணம், இன்னொரு எண்ணத்துல இருந்து இன்னொரு எண்ணம், இப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உடையது. அந்த கணக்கை சொல்றதுக்காக இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எண்ணிரண்டாயிரம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. 2,000 அப்படின்னா 2 16 அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ 16,000 தன்மை உள்ள ஒரு விஷயம் எது அப்படின்னாக்க நம்முடைய மனம். அந்த மனமானது என்ன செய்யறது அப்படின்னா மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது மனதுக்குள்ள. அப்போ அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் தூரது செய்யும் சுகந்த சுழியில் உள்ள போட்டுட்டு அது மரணக்குழி மாதிரி. ஆனா அது எப்பொழுது சுகந்த சுழியாக மாறும் அப்படின்னா, இந்த எண்ண ஓட்டங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்றால். எண்ண ஓட்டத்தை எங்கேயாவது கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன் கட்டுப்படுத்த முடியாது? ஏன்னா அது கட்டுப்படுத்தணும்னு நினைச்சு நம்ம பிரயோகம் பண்ண நம்ம பிரயத்தனம் செய்ய என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அது மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருக்கும். மன்னிக்கணும், நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கம்மா.
யாருமே தெரியல எனக்கு. நான் ஒருத்தி தான் காட்டுறேன். கேக்குதுமா? ஆனா யாரோ ஒரு குரல் வந்துகிட்டு இருக்கு. நான் சரி வீட்டுல குழந்தைங்க குரலோ அப்படின்னு நினைச்சிட்டு. ஆமா ஆமா, பேர் பையன் பக்கத்துல நிக்கிறான். சரி சரி. கேக்குதுங்க அவன் கேக்குது. தான் ஏதோ பண்றானோன்னு பார்த்தேன். ஏன்னா அவன் கைய வச்சு ஏதோ பண்ணிட்டே இருந்தான். இல்ல அதனால கேக்குது. நீங்க பேசுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நன்றி நீங்க பேசுங்க. நன்றி நன்றி. அப்போ இந்த இந்த மனமானது எப்பொழுது ஒரே தன்மையை அடையும்? இப்படி எண்ண அலைகள்ல அற்று ஹம், எப்ப வந்து ஒரு தன்மையில அடையும் அப்படின்னா இந்த இந்த மூன்றாவது அடியை வந்து நாம் வந்து 2 விதமாக புரிந்து கொள்ளலாம். எப்படி அப்படின்னாக்க, தூரது செய்யும் சுகந்த சுழியாக அது இருக்கும் பொழுது. தூறு அப்படின்னா என்னது? அந்த அந்த நம்ம சொல்லுவோம் கிணத்துல தூர் வர்றோம் அப்படின்னு. தூர் வர்றோம்னா குவியல். அந்த மனம் வந்து குவிந்த இருக்கின்ற நிலையில் அது சுகந்தம்னா மனம். சுகந்த சுழியாக மாறும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? தூரது செய்யும் சுகந்த சுழியது. என்ன ஆகும்? பேரது செய்ய பிறந்திருந்தாளே. அப்ப அந்த இடத்துல அவள் வந்து அமருகிறாள் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இன்னொரு பொருள், அவள் அங்கே அமரும் பொழுது, இதான் நமக்கு வசதியான ஒரு விஷயம். பேரது செய்ய பிறந்திருக்கின்ற அந்த தேவியை நாம் எங்கே அமர்த்த வேண்டும்? எங்கே அமர்ந்திருக்கிறாள்? அவள் சுகந்த சுழியாக மாற்றுவதற்காக காத்திருக்கிறாள். அவளுடைய கால்களை பற்றி கொண்டாள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவ எங்க இருக்கான்னு நம்ம நேற்று பார்த்துட்டோம். சந்திரக்கலைக்கு மேலே, இந்துவின் மேலற்று ஈரது தானே அப்படின்னு நம்ம பார்த்தோம். சந்திரக்கலை 16 மேலே வந்து அவள் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப நம்ம அவளுடைய கால்களை பற்றி கொண்டால் இந்த 12,000 மாறுதல் இன்றி மனசு மாறிட்டே இருக்கிறத தாண்டி என்ன நடக்கும் அப்படின்னாக்க, மனோவசம் ஒழிந்து விடும். அப்ப அந்த மனம் ஒழியும் பொழுது அவள் நமக்கு பேரு செய்ய காத்திருக்கிறாள். என்ன பேரு? அததான் சொல்றாங்க. ஈரது தான் முதல் எண்ணிரண்டு. அதாவது அந்த 16 கலைகளுக்கும் மேலே நாம் செல்லும் பொழுது பிற சிருஷ்டிக்கு மேலே நாம் சொல்லுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் பிறவியை தாண்டி அந்த இடத்தில் சென்று விடுகிறோம். அப்ப நமக்கு இனிமே பிறவி இல்லை. எதனால? நம்ம கர்மானால பிறவி இல்லை. நான் மீண்டும் மீண்டும் அததான் ரொம்ப ரொம்ப தெளிவா அறிவுறுத்த விரும்புறேன். நம்ம கர்மானால பிறவி இல்லை. அதை தாண்டி நம்ம வந்து நான் பிறவியே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா அதுவும் ஒரு ஆசையாக மாறிவிடும். அதனால வேண்டாம். ஏன் கர்மானால எனக்கு பிறவி இல்லை. நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன் அப்படின்ற நிலைக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, பேரது செய்ய பிறந்திருக்கக்கூடிய அந்த தேவியினுடைய காலடியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு ஆரம்பம் சொல்றாரு. தூரது செய்யும் சுகந்த குழி அப்படின்னு மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அன்னையினுடைய இருப்பை செய்ய சொல்லுகிறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வரியில என்ன சொல்றாரு? ஈரது தான் முதல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஈரது தான் முதல் அப்படின்னா அந்த சந்திரக்கலை. அப்ப கீழே மூலாதாரத்திலிருந்து மேலே 16 கலைகளின் முடிவில் இருக்கக்கூடிய அவளுடைய அந்த இடம் வரைக்கும் சொல்றாரு. அந்த அங்கே யார் இருக்கிறாள்? சக்தி இருக்கிறாள். சக்தி அத்தனை இடங்களிலும் வியாபித்து நிற்கிறாள் அப்படின்ற ஒரு அவளுடைய வியாபகமும் நம்முடைய உடம்பிலே அவள் எங்கனம் உயிர் ஆக நம்முடைய மனோவசியத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையோடு அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரமா இது இருக்கு. இன்னும் அடுத்த பாடல்ல வந்து இன்னும் ரொம்ப ஆஹ் அழகா இருக்கும். இந்த இந்த 16 அப்படிங்கிறதுல இருந்து எப்படி அனைவரும் அவளை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்றது மூலமா நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் இது. இதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கிருத்திகம்மா. எனக்கு வேற யாரும் மேல காட்டல. மீதி இருக்கிற அந்த சரவணனையா தளத்துல இருக்கிறது மட்டும் தான் படிச்சேன். சரி, அம்மா அம்மா வந்திருக்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு. மீதி ஒரு 2 தளங்கள் இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை படிக்கிறேன். அதுக்குள்ள வேற அர்த்தம் அறியா இல்ல வேற யாராவது வந்தா பார்ப்போம். மீதி இருக்கிறத படிச்சிடறேன். இது வந்து அருணை வடிவேல் முதலியார் இதுல இருக்கிற விளக்கத்தை படிச்சிடறேன். அதாவது முதல்ல பாடல் ஒண்ணு படிச்சிடறேன்.
ஈரதுதான் முதல் எண்ணிரண்டாயிரம் மாறுதலின்றி மனோவசமாயலி தூரது செய்யும் சுகந்த சுழியது பேரது செய்து பிறந்திருந்தாளே. இதன் பொழிப்புரையாக, மேல் இந்துவின் மேல் உற்ற ஈறு எனப்பட்ட அந்த நாதமே சொல்லுலகங்கள் எல்லாவற்றிற்கும், அதாவது வேதம், வேதாந்தம், ஆகமம், புராணம், இதிகாசம், மிருதி முதலிய எல்லா நூல்களுக்கும் பலவாய் வழங்கும் மொழிகளுக்கும் முதல். சில சுழிக்கூட்டத்தால் பூங்கொத்து போல்வதாய வடிவனுடைய அது நிராதார யோகத்தில் பிராசாத கலை 16 முடிவாயுள்ள உண்மனக் கலையிலும் ஆதார யோகத்தில் 1000 இதழ் தாமரையிலும் மனம் யாதோர் அசைவுமின்றி நின்று வசமாகும்படி உயிரினது ஆற்றலை மிக குவிப்பதாகும். அதனால் அதனை காணுதலையே சக்தி தன் அடியவருக்கு பெரும் பேராக அளித்து தானும் அவ்விடத்தே அவர்களுக்கு காட்சி அளித்து நிற்பாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதனுடைய குறிப்புரையா, ஈறு அதுதான், ஈறு எனப்பட்ட அதுவே, எண்ணிரண்டிலும் ஆயிரத்திலும் மனம் மாறுதலின்றி வசமாக எனக் கூட்டுக. எண்ணு பெயர்கள் முறையே அவ்வெண்ணு முறைக்கண் நிற்கும் கலையையும் அத்துணை இதழ்களையுடைய மலரையும் குறித்தன. இவைகளில் ஏழன் உருவுகள் தொக்கு நின்றன. ஆக ஆகும்படி இதன் ஈறு குறைந்து நின்றது. எழில் எழுச்சி ஆற்றல், தூறு குவியல். இப்ப அம்மா சொல்லியிருந்தாங்க. இதன் பின் நின்ற அது பகுதி பொருள் விகுதி. சுகந்தம் முன்னர் பூவையும் பின்னர் அதன் கொத்தினையும் குறித்த இருமடி ஆகுபெயர். சுகந்தம் போலும் சுழியாகிய அது என்க. சுகந்த சுழியாகிய அது எண்ணிரண்டிலும் ஆயிரத்திலும் மனம் மாறுதலின்றி வசமாக எழிலை தூறு செய்யும் எனவும் அது பேறு செய்து பிறந்திருந்தால் எனவும் கூட்டி முடிக்க. பூங்கொத்து போலும் வடிவுடையது விந்துவின் பகுதியாகிய நிரோதினி கலையேயாயினும் அவ்விடத்து சக்தி உருவப் பொருளாய் விளங்குதல் கூறுவார். விந்துவின் நுண்ணிலையாகிய அதனையே நாதம் என உபசரித்து கூறினார். இதனால் சக்தி விந்துதானத்தில் உருவப் பொருளாய் காட்சியளித்து பின் அடியவரை ஆதார யோக முடிவிலும் நிராதார யோக முடிவிலும் மனோலயம் பெற்றவராக ஆக்குதல் கூறப்பட்டது. இது இந்த இதுல இன்னொரு இதுல எளிமையா கொடுத்திருக்கிறதுல ஆதியும் அவளே அந்தமும் அவளே அப்படிங்கிற தலைப்புல படைப்புக்கு முதன்மையாக அமைவது திங்கள் கலைகளில் 16 முடிவு ஆகும். அந்த நிலையில் 1000 மாற்றங்களை அடையாமல் மனம் சமநிலையில் இருக்கும். மனம் முழுவதுமாக சீவனின் கட்டுக்குள் அடங்கி வசப்படும். எழிலும் மனமும் நிறைந்த இடம் போலாகிவிடும். சக்தி அதையே ஒரு பேராக கருதி அதில் இனிதாக விளங்குவாள் அப்படின்னு இதற்கான இன்னொரு பிரதியில் வேறு யாரும் தங்கள் கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். இல்ல கிருத்திகாமா விந்தியாமா, நீங்க இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் இருக்கு. நீங்க வேற ஏதாவது உங்கள் கருத்துக்களை சார்ந்து, கிருத்திகாமா கூட நேரம் இல்லைன்னு கூட சொல்லிட்டு இருந்தீங்க. நேரம் இருக்கு, வேற யாரும் இல்லை. நீங்க எதுவும் சொல்றதுன்னா சொல்லலாம். உங்க கருத்துக்களை மேற்கொண்டு பகிர்ந்து கொள்ளலாம். மன்னிக்கணும், நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? நான் கவனிக்கல. வேற யாரும் இல்ல, கேட்கும் தளத்தில் இருக்குபவர்களும் வரல. இன்னொரு 10 நிமிடம் இருக்கு. நீங்க எதுவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு, இல்ல நேரம் இருக்கு, பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா முடித்துக் கொள்ளலாம். கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, நம்ம பதில் பேசலாம். இல்லைன்னா நிறைவு செய்து கொள்ளலாம். கேள்விகள் ஐயா அழகேசன் ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. நிறைவு செய்து கொள்ளலாம். திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம்.
5, 4